வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா BLDC 1HP சோலார் பம்ப். இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா 540 UTL சோலாரில் 540 வாட்ஸ் மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல் 2 பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு பேனல்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டை டைரெக்டாக சீரிஸ் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட்டில் 90 வோல்டேஜ் வர மாதிரியும் 13 ஆம்ஸ் மேக்ஸிமம் கன்சப்ஷன் பண்ண மாதிரியும் அவுட்புட் கிடைக்கும். இதை நம்ம டைரெக்டாக BLDC பம்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 1HP பம்ப் ஆப்ரேஷன் வோல்டேஜ் 72 வோல்டேஜ், 11 ஆம்ஸ் மேக்ஸிமம் பீக் கரண்ட்டு, 220 ஃபீட் டெப்த் எடுக்கும். அதே மாதிரி 4000 லிட்டர்ஸ் per hour 1 inch டெலிவரி. இப்போ நீங்கள் 200 ஃபீட்டுக்கு இந்த பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். பம்ப்பு எப்படின்னா டைரெக்டாக பேனல்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டை ஒரு 2 போல் MCB கொடுத்து ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இங்கே இருக்கிற MCB ஆன் பண்ணோன்னா நமக்கு அவுட்புட்டில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். பம்ப் யூஸ் பண்ணாத நேரத்தில் இதில் ஆஃப் பண்ணி வச்சுக்கும்போது நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். பேனல் எப்படின்னா பேனல்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டை நம்ம ஜஸ்ட் ஆன் ஆஃப் பண்ணுறது மூலமாக நம்ம இங்கே அவுட்புட் எடுத்து யூஸ் பண்ணலாம். இதனுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8:30க்கு ஆரம்பிச்சிச்சுன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock வரைக்கும் நீங்கள் பகல் ஃபுல்லாகவே நம்ம மோட்டரோடைய அவுட்புட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பேனல் இது பம்புடைய அவுட்புட்டை டைரெக்டாக ஒரு ஹைட்டான பிளேஸில் வச்சு ஒரு டேங்க்கில் லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆட்டோ கிராவிட்டி மூலமாக திறந்து விட்டு ஒரு 40 to 50 செடி வளர்க்குறதுக்கு இந்த 1HP பம்ப் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜாயிண்ட் இருக்காடாங்க, கரண்ட் இருக்கான்னு நாங்கள் எடுக்க